ஜெய் வராகே, ஜெய் ஜெய் வராகே. என் செல்ல குழந்தையே, உன் வராகி அம்மா நானே உன்னை தேடி வந்து பேச வருகிறேன் என்றால் அதில் நிச்சயம் ஒரு காரணம் இருக்கும் என்பதை உணர்ந்து கொள் என் செல்லமே. உனக்கான வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக தான் இப்போது உன்னிடம் தனியே பேச வேண்டும் என்று சொன்னேன். நல்லதையே நினை, உனக்கு நல்லதே நடக்கும் என நான் சொல்லிக்கொண்டே இருந்தது போலவே இப்போதெல்லாம் உன் எண்ணங்களை மிகவும் உயர்வாக வைத்து கொண்டுள்ளாய். அதனால்தான் உன் மனம் போலவே உன் வாழ்க்கையிலும் உயர்வை கொண்டு வருவதற்காக, உன் மனதோடு பேசுவதற்காக உன் வராகி அம்மா உன்னை தேடி வந்துள்ளேன். யாராவது வந்து உன்னை காப்பாற்றுவார்கள், யாராவது வந்து உனக்கு உதவி செய்வார்கள் என ஒருபோதும் எதிர்பார்க்காதே என்று நான் சொல்லியிருக்கிறேன் அல்லவா? எல்லா சமயங்களிலும் நீதான் உனக்கு துணை. உன்னை நீயே காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து உன்னுடைய செயல்கள் அதுக்கு ஏற்றாற் போல இருக்கும்படி பார்த்துக்கொள். எந்த செயலையும் செய்ய துவங்கும் போது ஐயோ இது இவ்வளவு தூரம் செய்ய வேண்டுமா, இதுக்கு இவ்வளவு நாள் நான் கஷ்டப்பட வேண்டுமா என ஒருபோதும் தூரத்தையும் நேரத்தையும் பார்க்காதே. லட்சியத்தை மட்டும் பார். நீ அடைய வேண்டிய விஷயத்தை அடைந்துதானே தீர வேண்டும். அதற்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நான் சமாளிப்பேன் என அத்தனை விஷயங்களையும் எதிர்கொள்ள நீ தயாராக வேண்டும். திரும்பி பார்க்கும்போது லட்சியத்தை பார்க்கக்கூடாது என் செல்லமே. நீ கடந்து வந்த வலியையும் வேதனைகளையும் பார். இதுவரையிலும் நீ எவ்வளவோ கஷ்டப்பட்டு விட்டாய். அப்படிப்பட்ட உனக்கு இதுவும் ஒரு மிகப்பெரிய கஷ்டமாக இருக்காது. கூடிய விரைவில் நீ வெற்றியாளனாக சாதிக்கும்படி நான் உனக்கு துணையாய் நிற்கப் போகிறேன். நோய் நொடி இல்லாத நல்ல ஆரோக்கியத்தையும், மனக்கவலையே இல்லாத சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையையும், மற்றவர்களுக்கு உதவிகரமாய் இருக்கக்கூடிய அளவிற்கு செல்வ வளத்தையும் உனக்காக நான் தருவதற்காக தான் இப்போது உன்னை தேடி வந்துள்ளேன் என் செல்லமே. உன் மனதில் எப்போதும் நீ உன்னை பற்றி நினைக்கிறாயோ இல்லையோ, எடுத்த எதிர் வீட்டுக்காரர், அடுத்த வீட்டுக்காரர், உன்னுடைய சொந்த உறவுகள் என மற்றவர்களுக்காக நீ அதிக நேரம் செலவிடுகிறாய். அவர்கள் செய்தது, இவர்கள் செய்தது என மற்றவர்களின் செயல்களை பற்றி நீ அதிக நேரம் சிந்தனை செய்கிறாய். முதலில் உன் வாழ்க்கையை நீ பார்க்க ஆரம்பி. உனக்கு என்ன தேவை, நீ என்ன செய்ய வேண்டும், உன்னுடைய எதிர்காலத்திற்கு நீ என்ன செய்ய போகிறாய், உன்னுடைய எதிர்பார்ப்புகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என எல்லா வகையிலும் முதலில் உனக்கான நேரத்தை நீ அதிகமாக செலவழி. மற்றவர்களின் வாழ்க்கையை அவரவர்கள் பார்த்து கொள்வார்கள் என் செல்லமே. அவர்கள் அவர்களது வீட்டு விசேஷத்திற்கு உன்னை கூப்பிட்டால் என்ன, கூப்பிடாவிட்டால் என்ன, அவர்கள் ஒரு விஷயத்தை பற்றி உன்னிடம் சொன்னால் என்ன, சொல்லாவிட்டால் என்ன, மற்றவர்களை பற்றி யோசித்து நீ ஏன் கோபப்பட்டு அகங்காரம் கொண்டு ஆணவத்தோடு வார்த்தைகளை பேசி ஏன் உன் வாழ்நாளை வீணாக்க வேண்டும்? உன் வாழ்க்கைக்கு என்ன தேவை, நீ என்ன செய்ய வேண்டும் என்பதில் முனைப்பாக கவனமாக இருந்து முன்னேற்றத்தை அடைவதற்கான வேலைகளை செய்யப்பார். ஆறுதல் என்பது உனக்கு நீயே தேடிக்கொள்ள வேண்டுமே தவிர வேறு யாராவது வந்து ஆறுதல் சொல்வார்கள் என ஒருபோதும் எதிர்பார்க்காதே. மாறுதல் என்பதும் உன்னை நீயே மாற்றிக்கொள்வதுதான். பல விஷயங்கள் உனக்கு சரியாக வராது என புரிகிற போது எதை செய்தால் சரியாக இருக்கும், எது உன் வாழ்வில் சந்தோஷத்தை கொடுக்கும் என மாறுதல்களை நீயே மாற்றிக்கொள்ள வேண்டும். சில சமயங்களில் மனம் உனக்கு வருத்தமாய் இருக்கும் போதும், கஷ்டப்படும் போதும், கவலைப்பட்டு கண்ணீர் வடிக்கும் போதும் யாராவது ஒரு மனிதர் வந்து கூட உனக்கு ஆறுதல் சொல்லலாம். ஆனால் உன் வாழ்க்கைக்கான மாறுதலை உன்னிடமிருந்து தானே நீ உருவாக்க வேண்டும். எதை மாற்றினால், எப்படி மாற்றினால் நம் வாழ்க்கை சரியாகும், எதை மாற்றும் போது நம் வாழ்க்கை முன்னேற்றத்தை பெறும் என சரியாக யோசித்து மாறுதல்களை உனக்குள் உருவாக்கிக்கொள். உனக்குள் குறைகளும் நிறைகளும் இருக்கத்தான் செய்கிறது. அதையெல்லாம் யோசித்து காலத்தை வீணாக்காதே என் செல்லமே. உன்னுடைய குறைகளை நினைத்து வருத்தப்படுவதை விட்டுவிட்டு வாழ்க்கையில் நிறைகளை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என யோசி. நீ நம்பிக்கையோடு இருந்தால் கீழிருந்து மேலே விரைவில் உயர்ந்து வந்து விடுவாய். இனி நீ செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சரியானதாக தான் இருக்க வேண்டும். நீ ஒரு தவறை செய்துவிட்டு ஐயோ யாராவது கண்டுபிடித்து குறை சொல்லி விடுவார்களே என யோசித்து இன்னொருவர் செய்த தவறை சுட்டிக்காட்டி உன்னை நியாயப்படுத்த முயற்சிக்காதே. உன் மீது தவறு இருக்கிறது என ஒருவர் சொன்னால் அதை தான் திருத்திக் கொள்ள வேண்டுமே தவிர அவர் இப்படி செய்தார், இவர் அப்படி செய்தார் என மற்றவர்களின் செயல்களை உன் செயலோடு ஒப்பிட்டு பார்த்து உன்னை நியாயப்படுத்த முயற்சி செய்யாதே. உன் மீது தவறுகள் இருந்தால் அதை சற்றும் யோசிக்காமல் திருத்திக்கொள் என் செல்லமே. உண்மையான அன்பு உனக்குள் இருக்கிறது என தெரிந்ததால் தானே உன் வராகி அம்மா உன்னை தேடி வந்து பேசிக்கொண்டிருக்கிறேன்.
எந்த மனிதராக இருந்தாலும் சரி, அவர் உன்மீது உண்மையாய் அன்பையும் பாசத்தையும் வைத்திருக்கிறார் என்றால் அது உண்மைதானா என சோதித்து பார்க்க முயற்சி செய்யாதே. கடைசியில் நீ இப்படி சோதித்து பார்த்து கொண்டே இருந்தால் அந்த உறவின் மீதான நம்பிக்கையே உனக்கு போய்விடும். எந்த மனிதரையும் சந்தேகத்தோடு பார்க்க வேண்டாம். அவர்கள் செய்யக்கூடிய செயல்களின் மூலமாக அவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்பதை புரிந்து கொள் என் செல்லமே. தேவைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமே தவிர தேவைக்கு மேலான ஆசைகளுக்கும் பேராசைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தால் வாழ்க்கை என்பது மகிழ்ச்சியாக இருக்காது என்பதை புரிந்து நடந்து கொள். எது உனக்கு தேவையோ, எது உனக்கு அவசியமோ அந்த விஷயங்களில் மட்டும் உன் கவனத்தை செலுத்து. எதையும் கேட்காமலும் எதிர்பார்க்காமலும் கொடுத்தால்தானே உதவிக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கும். யாராவது ஒருவர் கஷ்டப்படுகிறார் என உனக்கு தெரிய வந்தால், அவர் வருத்தத்தோடு வாழ்க்கையை எதிர்கொள்கிறார் என உனக்கு தெரிய வந்தால், சற்றும் எதிர்பாராமல் அவர்களுக்கு நீ உதவி செய்து அந்த நன்மைகளை பெற்றுக்கொள் என் செல்லமே. இவருக்கு இந்த முறையில் உதவி செய்தால் நமக்கு நன்மை கிடைக்கும் என ஒருபோதும் சுயநலத்தோடு நீ உதவி செய்யவே வேண்டாம். எந்த கைமாறையும் எதிர்பார்க்காமல் எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் செய்வதற்கு பெயர்தான் உதவி. அப்படிப்பட்ட உதவியை நீ எல்லா மனிதர்களுக்கும் செய்தால் அதன் மூலமாக உன்னுடைய அன்பிற்கு மரியாதை கிடைக்கும். நீ செய்யக்கூடிய உதவியும் அதற்கான புண்ணியத்தை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும். நீ எந்த நிலையில் இப்போது இருந்தாலும் சரி, உன்னுடைய வாழ்க்கையை உயர்நிலைக்கு கொண்டு வருவதற்காக இந்த வராகி அம்மா துணை நிற்கப் போகிறேன். உன்னுடைய பணிவும் துணிவும் உன்னுடைய வெற்றியை விரைவில் அறிவிக்கப் போகிறது என் செல்லமே. வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக நீ இருந்தால் நிச்சயம் உன் வாழ்க்கை நிலையானதாகவும் நிம்மதியானதாகவும் இருக்கும்படி நான் செய்வேன். உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு வேண்டுமானால் நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களையும் கிடைக்கக்கூடிய விஷயங்களையும் அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உனக்குள் வேண்டும். அது சரியில்லை, இது வேண்டாம் என எல்லாவற்றையும் வேண்டாம் என்று மறுத்து கொண்டே இருந்தால் அது பிரச்சனைகளை தானே கொண்டு வந்து தரும். எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள். என்ன விஷயம் நடந்தாலும் அதை சிந்தித்து செயலாற்ற தயாராக இரு. உனக்குள் இருக்கக்கூடிய பயம் என்பது உன்னையே கொன்றுவிடும். எதை நினைத்தும் பயப்படாமல் தைரியத்தோடும் துணிவோடும் நீ இருந்தால் அது நிச்சயம் உன்னை வெற்றிகரமாய் வாழ வைக்கும். பயமும் உனக்குள் தான் இருக்கிறது, துணிவும் உனக்குள் தான் இருக்கிறது. எது உனக்கு தேவை என்பதை சரியாக யோசித்து பயத்தையும் பதட்டத்தையும் தூக்கி போட்டுவிட்டு துணிவையும் தைரியத்தையும் உன் கைக்குள்ளேயே வைத்துக்கொள். நீ செய்யும் செயல்களெல்லாம் உனக்கு வெற்றியை கொடுக்கும்படி இந்த வராகியம்மா துணை நிற்பேன். எதை செய்ய வேண்டும் என உன் மனம் குழம்பும் போதெல்லாம் உன் மனதிற்குள்ளிருந்தே ஒரு குரலை நான் கொடுப்பேன். அதை கேட்டு எல்லா விஷயங்களிலும் சரியாக முடிவெடு. ஏனெனில் இது உன் வாழ்க்கை அல்லவா? நீ செய்கிற செயல் சரியாக இருக்க வேண்டும், நீ எடுக்கிற முடிவு சரியாக இருக்க வேண்டும் எனதான் நீயும் நினைக்கிறாய். ஆனால் முடிவெடுக்க முடியாமல் குழம்பி தவிக்கிறாய். அதனால்தான் உனக்கான வழிகாட்டியாக உன் மனதிற்குள்ளேயே நான் வந்து பேசுகிறேன். நிச்சயம் நீ எதிர்பார்த்த எல்லா வெற்றிகளையும் நான் உனக்கு தந்தே தீருவேன்.